ஓகே. நம்ம இந்த வாரம் ஹைப்பர் ஃபோக்கஸ். ஸோ இப்ப பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் வந்து 4வது சாப்டர் போயிட்டோம். விச் இஸ் டேமிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகே. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா என்ன? நம்ம ஏதோ ஒரு வேலையை பண்ணணும்னு நினைச்சு நமக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த 10 வேலைகளை பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்டென்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 10 வேலைகளை பண்ண விடாம நம்மள வேற எது வந்து அதை விட அட்ராக்டிவா நம்ம டைம் எடுத்து நம்ம அந்த நாம என்ன நினைச்சோமோ அதை பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்ணுதோ அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அதுக்கு அவங்க அந்த ரிசர்ச்சஸ் பண்ணதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆம், அந்த ஒரு இன்டெல் அந்த மாதிரி கம்பெனில இன்சிட்டு ரிசர்ச் ஆல்ரெடி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல ரிசர்ச் எடுக்கிறதுல ஆவரேஜா நம்ம வந்து 566 டைம்ஸ் நம்ம வந்து ஸ்க்ரீன் ஸ்விட்ச் ஆகுறோம் அப்படிங்கிற டேட்டாலாம் நம்ம போன இதுல பார்த்தோம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா எவ்வளோ குவிக்கா எவ்வளோ சீக்கிரமா ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம், எதுல டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம் நமக்கு தெரிய தெரிய திரும்ப நம்ம அதே மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றது. அப்புறம் ஏன் வை வி லவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலையை விட அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது பிரெயினுக்கு. ஸோ அதனால இந்த நாவல்டி பயாஸ்ன்னு சொல்றதுனால பிரெயினுக்கு புது புது விஷயங்கள் டக்கு டக்குன்னு வேற வேற இடத்துல கிடைக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி என்ன பண்றோமோ அதை பண்ணாம போறோம். ரெண்டாவது ஆல்ரெடி பண்றது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான விஷயமா இருக்குது, ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குதுன்னா பிரெயின் வந்து அதுல ஃபோக்கஸ் பண்ணாம சுத்தி எது ஈஸியா இருக்கோ எது அட்ராக்டிவா இருக்கோ அதுக்கு வந்து உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ எஸ்பெஷலி எப்ப ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போகணும் அப்படின்னா, ஒரு கஷ்டமான வேலையை நம்ம உட்காந்து பண்றோம், வெரி டிஃபிகல்ட்டான ஒரு வேலையை உட்காந்து பண்றோம் அப்படின்னா அப்ப வந்து ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள போயே ஆகணும். இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஈஸியா நம்மள தடம் புரள வச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் இதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம போன வாரம் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தோம். ஒரு கம்ப்யூட்டரையோ இல்லை ஏதோ ஒரு வேலையிலயோ உட்காந்துக்கிட்டு நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இல்லாம கேஷுவலா இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ தடவை நம்ம ஸ்விட்ச் ஆகுறோம், எவ்வளோ தடவை வந்து நம்ம தேவையில்லாத வெப்சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்றோம், எவ்வளோ தடவை நம்ம வந்து என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ல வந்து கம்ப்யூட்டர்ல போறோம் அப்படிங்கிறத நோட் பண்ண ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன், ப்ரௌசிங் ஹிஸ்டரிய. ஸோ ஆத்தருக்கு வந்து ட்விட்டரு, நியூஸ் வெப்சைட்ஸு, இமெயிலு, அமேசானு இந்த மாதிரி போகுது. ஸோ நம்மளோட கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது நாம எந்தெந்த தேவையில்லாத ப்ரௌசர்ஸ் ஓப்பன் பண்றோம், எது எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை தவிர இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயங்கள் எது நம்ம பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ண சொல்லி ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருந்தோம். அது பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்து, அதாவது ஒரு தூண்டுதல் ஒரு உந்துதலை கொடுத்து நமக்கு வந்து உங்க பாருங்க இத்தனை பேர் உங்களை லைக் பண்ணிருக்காங்க, இத்தனை பேருக்கு உங்களை பிடிச்சிருக்குது அப்படி இப்படின்னு நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க ட்ரை பண்ணி நம்மள வந்து சைக்கலாஜிக்கலா ஆப்ஸ்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிற டேட்டாவையும் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் வை வி லவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன் வந்து டிஸ்ட்ராக்ஷன் பின்னாடி போறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். அடுத்து இப்பதான் இந்த டாபிக் உள்ள என்டர் ஆகிறோம். இன்னைக்கு வந்து 4 டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஸோ 4 டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு கிரிட் போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? நெசசரி ஒர்க், அன்னெசசரி ஒர்க், அதுல வந்து பர்பஸ்ஃபுல் ஒர்க் அண்ட் அன்ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸை மட்டும் கையில் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எடுத்துட்டு அந்த டிஸ்ட்ராக்டிங் டாஸ்க் வந்து இதே மாதிரி ஒரு கிரிட் போடுறோம். என்ன அப்படின்னா, டிஸ்ட்ராக்டிங் டாஸ்க் வந்துட்டு அனாயிங்கா இருக்கா இல்ல ஃபன்னா இருக்கா? அனாயிங் அப்படின்னா நமக்கு பிடிக்காது, பட் அதை பண்ணி தான் ஆகணும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை. ஃபன் அப்படின்னாலும் அது அந்த அப்பயும் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனா நம்ம கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுல வந்து அனாயிங் அண்ட் ஃபன்னை இன்னும் ரெண்டா பிரிக்கிறாரு, நோ கண்ட்ரோல், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் குரூப்ல பிக்சர் எடுத்து போடுறேன். ஸோ நான் குரூப்ல பிக்சர் எடுத்து போட்டிருக்கேன், எல்லாரும் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். ஸோ 4 டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒன்று வந்து மேலே அனாயிங் ஃபன்னு, லெஃப்ட் சைடில் நோ கண்ட்ரோல் கண்ட்ரோல், ஓகேங்களா? ஸோ அனாயிங் ஆன டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, நமக்கு தேவையே இல்லை, பட் ஆனால் அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை.
ரெண்டாவது வந்து நமக்கு பிடிச்சது, நமக்கு பிடிக்கும் அதை பண்றதுக்கு, அதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஆனா அதுவும் நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல. அதுக்கப்புறம் 3வது கிரிட் வந்து அநாயகமான விஷயம். ஆனா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது நம்ம கண்ட்ரோல் இருக்குது. அதுக்குள்ள நம்ம போறோமா, அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போறோமா இல்லையாங்கிறது. 4வது வந்து கவுண்ட் குவார்ட்டர் வந்து அகைன் ஃபன் பட் வித் கண்ட்ரோல். நமக்கு பிடிச்ச விஷயம். ஆனாலும் நம்ம வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போகாம நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது வந்து 4வது குவாட்ரண்ட். ஸோ இந்த 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 கிரிட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபில் பண்ண சொல்றாரு. நமக்கு வந்து எதெல்லாம் வந்து இந்த குவாட்ரண்ட்ல ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நேத்து ஹைப்பர் ஃபோக்கஸ் புக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து படிக்கவே எனக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அனாயிங் பட் நோ கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோன் கால் சேலஞ்சஸ் அங்க இபில ப்ராப்ளம்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க. ரெண்டாவது வந்து என்ன, ரன்னிங் ஒர்க்ஸ். இப்போ இன்னைக்கு அடுத்து இதை பண்ணணும், அதுக்கு அடுத்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மைண்டுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துட்டே இருக்குது. 3வது வந்து என்விரான்மெண்டல் சவுண்ட்ஸ். திடீர்னு எனக்கு ஒரு அமைதியா உட்காந்து ஒரு ஃப்ளோல படிக்கிறோம். டக்குன்னு சவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த ஒரு அனாயிங் ஃபீலிங், எனக்கு அனாயிங் ஃபீலிங் வந்துருச்சு. என்னால ஃபோன் ஒழுங்கா படிக்கிறது எனக்கு பாதிச்சது. அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஆஃப் மை ஓன் மைண்ட். இது ஒன்ன பண்ண பண்ண இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் புக்க படிக்கிறத தவிர வேற எல்லா வேலையும் பயங்கர இம்பார்ட்டண்டா மைண்டுக்கு தோணுது. ஸோ அண்ட் அகைன் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த புக்ல ஆத்தர் சொன்ன டெக்னிக் தான் நான் ஃபாலோ பண்ணேன். உட்காந்து எதெல்லாம் மைண்டுக்கு வரும் அதை எழுதிட்டு திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நோ கண்ட்ரோல் ஆனா ஃபன். அந்த குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பிரகதி வந்து ஏதாவது கேட்டு இருக்கிறது, ஃபோன் கால்ஸ் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் ஆர் லவ்ட் ஒன்ஸ். அடுத்து வந்து யூடியூப் மியூசிக். சரி நம்ம ஒரு மாதிரி மொனோட்டனஸா படிக்கிறோம், கொஞ்சம் ஒரு பாட்டு கேட்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மைண்ட் இப்படி வேலை செய்யுது. பட் எனிவேஸ் அது பாட்டு கேட்கறது செட் ஆகாது. ஏன்னா அட்டென்ஷன் ஸ்பேஸ் அது ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிடும். ஹைப்பர் ஃபோக்கஸோட இன்னொரு சாராம்சம் என்ன அப்படின்னா, அட் அ டைம் பிரெயின்ல நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல ஒண்ணு மட்டும்தான் இருக்கணும், ஒரு விஷயம் மட்டும்தான் ஆக்குபை ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹைப்பர் ஃபோக்கஸோட ஒரு சாராம்சமே. ஸோ அது ஒண்ணு. இப்போ வந்து வித் கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரெஷர் ஆஃப் ஒர்க்ஸ் நாட் டன். சீக்கிரம் படிச்சு முடிக்கணும் ஏன்னா அந்த வேலையை பண்ணணும், சீக்கிரம் படிக்கணும் ஏன்னா இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டே எனக்கு உருவாக்கிக்கிற டிஸ்ட்ராக்ஷனு. அதுக்கப்புறம் ரொம்ப நீ ஃபோர்ஸ் பண்ணி படிக்க உள்ள உட்காந்து ரீட் பண்ணாலும் அது போகவே இல்லை. ஸோ அகைன் வந்து என்னன்னா, இப்போ ஆத்தர் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் என்னதான் பெரிய பிரெயினா இருந்தாலும் கூட நம்ம பிரெயின் வந்து ஃபோக்கஸ்க்கான பிரெயினே கிடையாது ஜீன் வைஸ்ல. ஸோ அதனால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா மைண்ட்ஃபுல் வாண்டரிங் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது விட ஒரு பேராகிராஃபை திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்போம், ஆனா மைண்டுக்குள்ளே போவாது. அப்ப ஏன் என்ன ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து எந்திரிச்சு ஒரு 2 மினிட்ஸ் போயிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சேன். பட் ஆனா அதுக்கப்புறம் போக போக ஆத்தர் சொன்னது ஞாபகம் வந்து மைண்ட்ஃபுல் வாண்டரிங். கண்ணை மூடி உட்காந்து அப்படியே மைண்ட் 2 நிமிஷம் கவனிச்சுட்டு அகைன் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சோ நான் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதியிருக்கேன். அந்த போட்டோலயே பாத்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க வேலை பண்ணும்போது உட்காரும் போது வருதோ அதை எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அகைன் டிஸ்ட்ராக்ஷன்னா என்ன திரும்ப சொல்றாரு, எனிதிங் தட் கேன் டைரக்ட் அஸ் அவே ஃப்ரம் அவர் இன்டென்ஷன்ஸ். நமக்கு இன்டென்ஷன் ஒன்று இருக்கும், அதுல இருந்து எதெல்லாம் நம்ம இன்டென்ஷன்ல இருந்து நம்மளை விலக வைக்குதோ அது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்டரப்ஷன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா வந்து இன்டரப்ஷனே, அதாவது இப்ப நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தங்க நடுவுல வந்து ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு போறாங்கன்னா அது இன்டரப்ஷன். பட் ஸ்டில் இன்டரப்ஷனும் டிஸ்ட்ராக்ஷன் தான். ஏன்னா நாம என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அது பண்ண விடாம நம்மள வந்து டைவர்ட் பண்ற எல்லா விஷயங்களுமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல தான் வரும். சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து, சில இன்டரப்ஷன்ஸ் வந்து தேவைதான். உதாரணத்துக்கு நீங்க ஒண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ண பண்ண ஒர்க் ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு யார்ட்டையாவது பேச வேண்டி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இன்டரப்ஷன்ஸ் எல்லாம் ஓகே தான். பட் அது வந்து 100% ஆஃப் த டைம் அந்த மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோட்லி அக்ரி வித் ஆத்தர். என்னன்னா நம்ம ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பண்ணுங்க, அது பண்ணாம இது பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
பட் ஆனா அந்த ஃபோன் கால் வர்றத மட்டும் தான் நான் ப்ரொஜெக்ட் பண்றேனே ஒழிய ஃபோன் கால் இல்லாம 80% ஆஃப் த டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்றோனா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து எமர்ஜென்சியா இருந்தா பண்ணிதான் ஆகணும். யாரோ ஒருத்தவங்க வராங்க, ஏதோ ஒரு எம்ப்ளாயி கால் பண்றாரு, ஏதோ ஒரு மேனேஜர் வந்து என்ன வேணும்னு கேட்கறாரு அப்படின்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து டெஃபினட்டா யோசிச்சு பார்த்தோம்னா 100% ஆஃப் த டைம் அதே மாதிரி நம்ம கிடையாது. 80% ஆஃப் த டைம் நமக்கு டைம் நம்ம உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அகைன் இப்ப இதுதான் அந்த இந்த டிஸ்ட்ராக்டிங் ஒர்க்கை மட்டும் குவாட்ரண்ட் போட சொல்றாரு. அதாவது அனாயிங்கா ஃபன்னா அதுல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கமா, சாரி கண்ட்ரோல் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நான் வந்து இந்த கிரிட்டை ஃபில் பண்ணும்போது ஆத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னென்ன ஆட் பண்ணுமோ அத்தனையும் ஆட் பண்ணணும். ஒரு சின்ன விஷயம், அது எவ்வளவு இதுதானே, இவ்வளவு இது சின்ன விஷயம் தானே, நோ மேட்டர் ஹவு ஸ்மால் அப்படின்னு சொல்றாரு. இந்த சின்ன விஷயம் தானே அப்படின்லாம் வந்து நம்ம நினைக்கவே கூடாது. எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எதெல்லாம் நம்ம இன்டென்ஷன்ல இருந்து நம்மளை தள்ளி கூட்டிட்டு போதோ, வாட் எவர், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, எதெல்லாம் நம்ம இப்ப நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் புக் படிக்கணும்னு உட்கார்றேன், அந்த புக் படிக்கிறத தவிர நான் என்னென்னலாம் அந்த டைம்ல பண்றேனோ, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அத்தனையும் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரிட்ல லிஸ்ட் பண்ணுங்க. எதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு, எதெல்லாம் கண்ட்ரோல்ல இல்ல, எதெல்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்கல அந்த அனாயிங்ல, எதெல்லாம் பிடிக்கும் ஆனா வந்து டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்படிங்கறத வந்து ஃபன்ல எழுதி, ஐ மீன் இந்த கிரிட்ல போட சொல்றாரு. இது வந்து அது என்னன்னா இப்ப நம்ம ஒர்க் ரிலேட்டடா இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேற. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு கொலாபரேட் பண்ணி பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி ஒர்க் ரிலேட்டடா இல்லாமையும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு இருக்கும், விச் வில் நம்மளை வந்து அந்த பண்ண வேண்டிய வேலையில இருந்து நகர்த்தி வேற ஏதோ ஒரு வேலையை பண்ண வைக்கும். ஸோ இது இது ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா உட்காந்து பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு 1 hour ப்ராபப்ளி எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 to 11 மார்னிங் ரொட்டீன்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் 10 to 11 நான் வந்து உட்காந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் ரொம்ப தள்ளி தள்ளியே போட்டுட்டு இருந்த ஒரு வேலையை எடுத்து டேபிள்ல வைங்க. வச்சுட்டு போன் எல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு பென் அண்ட் பேப்பர் பக்கத்துல 2 பென் அண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து உங்க மைண்டுக்கு வர வேலையெல்லாம் எழுதுறதுக்கு, ஏன்னா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த கிரிட் போடுறதுக்கு 2 பேப்பர் வச்சுக்கிட்டு, நான் அப்படிதான் பண்ணேன் நானு. மைண்டுக்கு வேலை வந்துட்டே இருந்துருச்சு, சரி எந்திரிச்சு போய் பென் அண்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்துட்டு வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் போடுங்க. போட்டு ஒரு 1 hour உட்காந்து போடும்போது எதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இப்ப ஏதோ ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் ஒரு டூர் போற ஒரு தாட் வந்தா கூட அது கூட டிஸ்ட்ராக்ஷன் தான். சோ ஓகேங்களா. சோ இந்த மாதிரி என்னென்னலாம் டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. நீங்க யூடியூப் பார்க்கணும்னு தோணுதா, சோஷியல் மீடியா பார்க்கணும்னு தோணுதா, வாட்ஸ்அப் எடுத்து செக் பண்ணணும்னு தோணுதா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்லி ஒர்க் ரிலேட்டடா இல்லாத மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் எழுதுங்க. பேசிக்கலி ரொம்ப சின்னது கூட எழுதுங்கன்னு திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அஹ், ரொம்ப எக்ஸசைஸ் இந்த புக்ல கொடுக்கறது இல்ல, பட் நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா டெஃபினெட்லி அது வந்து ஒரு குட் ரீசனுக்காக தான். அதனால கண்டிப்பா இது வந்து இந்த இந்த கிரிட்டை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவர் வந்து அவரோட கிரிட்டை ஃபில் பண்ணும்போது எந்த பேசிஸ்ல பண்ணாரு அப்படிங்கறது நமக்கு இன்னொன்னு ஒரு காப்பீஸ் காமிக் ஐ மீன் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிரிட் நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் உங்க குரூப்ல இன்னொன்னு போட்டிருக்கேன், இன்னொரு சார்ட். இப்ப வந்து அனாயிங், அதாவது திடீர்னு நமக்கு ஆபீஸ்ல வந்து ஒரு விசிட்டர் வராங்க, ஒரு நம்ம கூட வேலை செய்யற ஒருத்தர் வந்து ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்காரு, இல்ல வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றோம். இது எல்லாமே வந்து நம்ம வேலையில இருந்து ஒரு முக்கியமா போக்கஸ்டா ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு போய் இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு அனாயிங்கா தான் இருக்கும். அனாயிங் அப்படின்னா நமக்கு பிடிக்காம ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அனாயிங். இதெல்லாம் அனாயிங்கா இருக்கும், பட் அது நம்ம கண்ட்ரோல் இல்ல. நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க சத்தமா பேசுறாங்க, அது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஐ மீன் குரூப்ல போட்டிருக்கேன், எல்லாருமே போன் செக் பண்ணிக்கோங்க அந்த கிரிட். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப திரும்ப 2வது கிரிட் போட்டிருக்கேன். ஸோ கண்ட்ரோல் கிடையாது. அண்ட் இன்னொருத்தவங்க ஆஃபீஸ்ல திடீர்னு ஒரு விசிட்டர் வராங்க அப்படின்னா நான் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கு, நம்ம திருப்பி அனுப்ப முடியாது, நம்ம பேசிதான் ஆகணும். பட் அந்த விஷயம் பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லாம கூட இருக்கலாம், நமக்கு கிரிட்டிக்கலா இல்லாம கூட இருக்கலாம், பட் அவங்க வந்தா நம்ம பேசிதான் ஆகணும். ஸோ அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது.
அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங்ஸ் இருக்கலாம், அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் ஆனா அன்னாயிங்கான விஷயங்கள். இன்னொன்னு நமக்கு பிடிக்கும் ஆனா கண்ட்ரோல் இல்ல. உதாரணத்துக்கு டீம் லஞ்சஸ். எல்லாரும் சேர்ந்து ஒரு லஞ்ச் பிளான் பண்றாங்கன்னா நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம அங்க போய் தான் ஆகணும். கால்ஸ் ஃப்ரம் லவ்ட் ஒன்ஸ், அதாவது வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க, இல்ல லவ்ட் ஒன்ஸ் ஃபோன் பண்றாங்க, பேரண்ட்ஸ் குழந்தைங்க யாரு ஃபோன் பண்ணாலும் நம்ம வேலையில இருந்தா கூட வேலையை விட்டுட்டு வந்து நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. பட் அது நமக்கெல்லாம் எரிச்சலான விஷயம் கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயங்கள். அடுத்து வந்து வாட்டர் கூலர் கான்வர்சேஷன்ஸ். இப்ப நம்ம எந்திரிக்க போறோம். ஒரு பிரேக் எடுக்கணும்னு போறோம். டீ குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா, அங்க பேசுற கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நமக்கு அங்க அப்படியே ரோபோ மாரி நம்ம போயிட்டு திரும்பி வர முடியாது. அங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்ம பேசி தான் ஹாய் பேசி ஒரு அதுல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. பட் அதெல்லாம் நமக்கு புடிச்ச விஷயங்கள்ல வரும். அடுத்து வந்து அன்னாயிங் பட் ஆனா வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். என்ன அப்படின்னா, இமெயிலு, ஃபோன் அலர்ட்ஸு, மீட்டிங்ஸே வந்து நாம வந்து நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளா ஸ்கெட்யூல் பண்ணிக்கிறோம். ஃபோன்ல அலர்ட் வந்துட்டே இருக்கு. நம்ம ஃபோன்ல டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டே இருக்குன்னா, ஃபோன் சைலன்ட்ல போட்டு கொண்டு போய் பக்கத்து ரூம்ல வச்சுட்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் அனாயிங்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஃபன் அப்படின்னா அனாயிங் ஐ மீன் ஃபன்னா இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன். சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், அது இது யூடியூப் எல்லாமே, நியூஸ் வெப்சைட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபன்ல வரும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல. பட் நம்ம கண்ட்ரோல் நம்ம நினைச்சா அது பார்க்காம இருக்கலாம். அந்த நியூஸ் வெப்சைட்ஸை பிளாக் பண்ணி வைக்கலாம். யூடியூப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வைக்கலாம் அல்லது டிசேபிள் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டாப் 2 குவாட்ரண்ட் எடுக்கலாம். என்னன்னா கண்ட்ரோல்ல இல்லாத அனாயிங்கான ஆனா ஃபன் டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், விச் இஸ் நாட் இன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, 2 இடத்துல இருந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரிஜினேட் ஆகும். ஒண்ணு வந்து வெளியில இருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இன்னொன்னு வந்து நமக்கு நாமே கிரியேட் பண்ணிக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ். 2மே வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டீல் வித் அஹெட் ஆஃப் டைம். அஹெட் ஆஃப் டைம் அப்படின்னா சொல்லிட்டே இருக்காரு. டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம தடம்புரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாம வந்து நான் தண்டவாளத்துல இருந்து வெளியே குதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ முன்னாடியே அஹெட் ஆஃப் டைம் அப்படின்னா ரொம்ப முன்னாடியே நம்ம இதை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ள போயிடுவோம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராமையே தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நம்மளால தடுக்க முடியாது. நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல உட்காந்துட்டு இருந்தா கூட நமக்கு ஏதோ ஒரு ஃபோன் அர்ஜென்ட்னு கொண்டு வருவாங்க, இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து கதவை தட்டுவாங்க. இதெல்லாம் பட் இது வந்து 100% ஆஃப் த டைம் கிடையாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளால தடுக்கக்கூடிய விஷயங்கள். 80% ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம தடுக்க முடியும். 20% ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அது நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த 20% ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டைம் ப்ரொடக்டிவிட்டி லாஸ் கொடுக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு என்ன ரிசர்ச்சர் சொல்றாரு அப்படின்னா, நமக்கு வேற யாராவது வந்து இன்டரப்ட் பண்றதை விட, டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு கொடுக்கறத விட, நமக்கு நாமே கொடுக்கும்போது நம்ம இன்னும் நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, மத்தவங்க எவ்வளவு நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலா நமக்கு நாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸும் கொடுத்துக்கிறோம். இட் இஸ் நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை பிளேம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவங்க ஐ மீன் கால் வந்துட்டு இருக்கு, யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்கன்னு யோசிக்காம ரொம்ப ஹானஸ்டா உட்காந்து நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வெளியில இருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஈக்குவலா நாம டிஸ்ட்ராக்ஷன் நமக்கே கொடுத்துப்போம். ஆக்சுவலி நான் இந்த கிரிட் ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, கீழே வரைக்கும் எழுதியிருக்கேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் எனக்குள்ள கொடுத்துக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். என்னோட மைண்டு அடுத்து நான் இந்த வேலையை பண்ணணும், இந்த சேலஞ்ச் இருக்கு நமக்கு, இந்த மாதிரி எனக்கு நானே கொடுத்துக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதை ஹானஸ்டா யோசிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வெளியில இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, தனியா ஒரு ரூம்ல போய் உட்காரணும், என்விரான்மெண்ட் செட் பண்ணணும், அதெல்லாம் கரெக்ட். பட் அது வந்து ஹாஃப் ஆஃப் த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணும். அதாவது வெளியில இருந்து இன்டரப்ஷன்ஸ் எவ்வளவு வருது அதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது பாதி ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணும். ஆக்சுவலா நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடுக்கு போகணும் அப்படின்னா நாம நமக்கு கொடுத்துக்கிற இன்ட்ரப்ஷன்ஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்துல வேற யாராவது ஒரு வெளியில இருந்து ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு இன்டரப்ஷன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா, அது வந்து லெஸ் டேமேஜிங்.
கம்பேர்டு டு நாம நமக்கு நாமே கொடுத்துக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ப்ராப்ளி இப்போ யாரோ ஒருத்தவங்க வராங்க, ஒரு கொல்லிக்கு ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா திரும்பி போயிடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒர்க்குக்கு கெட் பேக் ஆயிடுவோம். பட் நமக்கு நாமே நேற்று நடந்த ஒரு ப்ராப்ளம், நாளைக்கு நடக்க போற ஒரு ப்ராப்ளம் பத்தி எல்லாம் மைண்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அகைன் நம்ம வந்து அதுல சிக்கிப்போம். அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம், அதுக்குள்ளேயே போயிடுவோம், அதுக்கு ஒரு 10 ஃபோன் கால் பண்ணி பேசுவோம், அதுல நம்ம ஃபோன் காலை தவிர மற்ற விஷயங்களை பத்தி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது நமக்கு நாமே கொடுத்துக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் ரொம்ப டேமேஜிங் கம்பேர்ட் டு அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் வெளியில இருந்து என்விரான்மெண்ட்ல வர டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்பேர் பண்றதை விட நமக்கு நாமே கொடுத்துக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸோட டேமேஜ், அதோட லாஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்றாரு. ஆனா நீங்க உட்காந்து போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா புரியும். இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு நாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மைண்ட்ல இருந்து கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நம்ம அதுலயே போயிடுவோம். 29 மினிட்ஸ் சொல்றாரு, விச் இஸ் க்ளோஸ் டு ஹாஃப் அன் ஹவர். நம்ம வந்து திரும்ப வந்து ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள வந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஃபுல்லா நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருந்தோமோ அந்த வேலையை மட்டும் ஆக்குபை பண்ண வச்சு, மற்றபடி நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லாம் வெளியில வச்சு அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்குள்ள வர்றதுக்கு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆயிடும், 29 மினிட்ஸ் ஆயிடும்னு சொல்றாரு. நமக்கு நாமே இன்டரப்ட் பண்ணிக்கும் போது. பட் ஆனா வெளியில இருந்து வந்து இன்டரப்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து இதுல கொஞ்சம் இந்த 29 மினிட்ஸ் விட ஒரு 6 மினிட்ஸ் சீக்கிரமா வி ஆர் கெட்டிங் பேக் டு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுன்னு சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு, எதர் 29 மினிட்ஸ் ஆர் 23 மினிட்ஸ் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப மிஸ் ஆகுது. கண்டிப்பா 23 மினிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் a பிக் லாஸ் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா அடிக்கடி அடிக்கடி நம்மளோட வேலை பண்ணும்போது அந்த 1 ஹவர் ஒன்ஸ் செக் பண்றது, ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் செக் பண்றது. என்ன செக் பண்றோம்னா நம்ம மைண்ட்ல அந்த டைம்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத செக் பண்றது, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸை எது ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். நம்ம பிரெயினை எது ஆக்குபை பண்ணிருக்குது அந்த மொமெண்ட் ஆஃப் டைம்ல, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸை எது ஆக்குபை பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டே இருக்கிறது வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஒன்ஸ் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம், அதாவது இப்ப என்னன்னா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா, இப்ப நான் ஒரு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கு இன்னொரு வேலை பெண்டிங்ல இருக்குன்னு ஞாபகம் வரும். அதுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுவேன். அந்த ஃபோன் கால் அந்த வேலையோட சேர்த்து நல்லா இருக்கீங்களா, நல்லா இல்லையா அப்படின்ட்டு போகும். அப்புறம் அதுக்குள்ள இன்னொரு கால் வரும். இது 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 மாதிரி ஒரு 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 எண்ட்லெஸ் லூப்பா இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நான் இப்ப உட்கார்றேன், ஹைப்பர் ஃபோக்கஸ் புக் எடுத்து கையில வைக்கிறேன், இல்ல வேற ஏதாவது நேத்து உட்கார்ந்து ஆஃப்டர்நூன் ஏதோ ஒண்ணு எழுதுறேன் அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன், போனை சைலண்ட்ல போட்டு தள்ளி வைக்கிறேன். கண்டிப்பா டெம்ட் ஆகுது போய் எடுக்கிறதுக்கு, கால் வந்திருக்குமா, சைலண்ட்ல போட்டு வச்ச உடனே கால் வந்திருக்குமான்னு தாட் வருது, உடனே போய் கால் ஃபார்வர்டு போட்டு வரேன். மறுபடியும் வந்து உட்கார்ந்தாலும் பிரெயின்ல ஏதோ ஒண்ணு வருது. பட் ஆனா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி உள்ள போகும்போது என்ன ரியலைஸ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அன்கான்சியஸா பண்ணிட்டு இருப்போம், நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோன்னே தெரியாம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கோம். பாரு நம்ம 20 மினிட்ஸ் ஆச்சு இன்னும் நம்ம இது பண்ணல, 20 மினிட்ஸ் ஆச்சு நம்ம இன்னும் இந்த 2 பேஜ் கூட படிக்கல, 20 மினிட்ஸ் ஆச்சு நம்ம ஃபோன் கால் எடுத்திருக்கோம், 20 மினிட்ஸ் ஆச்சு நம்ம மைண்ட் வந்து வெளில வேடிக்கை பார்க்குது. ஸோ இது எல்லாமே நம்ம நோட் பண்ண 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 நம்ம வந்து சீக்கிரம் சீக்கிரம் ட்ராக்குக்கு திரும்ப கொண்டுட்டே இருக்கிறோம் மைண்ட அப்படின்னு சொல்றாரு. நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் நம்ம கிரிட்டிக்கல். நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல ஒரு விஷயத்த பண்ணல, ஒரு விஷயத்த எடுத்தோம் அப்படின்னா டீப் கிரியேட்டிவிட்டியோட ஃபுல் ஃபோக்கஸோட பிரெயின் ஃபுல்லா அதை மட்டுமே ஆக்குபை பண்ணி நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம அதை சரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த நோட்டீஸ் பண்றது தான் இங்க கிரிட்டிக்கல். ஒன்ஸ் நோட்டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டிஸ்ட்ராக்டிங் டாஸ்க்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம், கம்மி டைம் தான் வேஸ்ட் பண்ணுவோம், திரும்ப திரும்ப நம்ம ட்ராக்குக்கு வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, நோ கண்ட்ரோல். இப்போ வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அரைஸ் ஆகி வர்றதுதான் நம்ம கண்ட்ரோல் இல்லையே ஒழிய, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யா இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த நோ கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள், ஆஃபீஸ் விசிட்டர்ஸ் வர்றது, கொலீக்ஸ் லவுடா பேசுறது, டக்குன்னு ஒரு மீட்டிங் எந்திரிச்சு போயிட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோலே கிடையாது. நம்ம ஆனா வந்து என்னன்னா இது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா,
நம்ம வந்து ஒரிஜினல் இன்டென்ஷனை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த 20 நிமிஷம் மட்டும் இந்த மீட்டிங் போறேன், வந்துட்டு இதை தான் கண்டினியூ பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரிஜினல் இன்டென்ஷன்ல மைண்ட்ல வச்சுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒர்க்குக்கு கெட் பேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் ஒரு செட்டிங் இன்டென்ஷன்ஸ் டாபிக் தான் எனக்கு மைண்ட்ல வருது. ஸோ இதுதான் இந்த இன்டென்ஷன், அடுத்த 2 மணி நேரத்துல நம்ம இதை தான் பண்ண போறோம், 2 மணி நேரத்துக்குள்ள இந்த டாஸ்க்கை முடிச்சே ஆகணும், இன்னைக்குள்ள அப்படின்னு முடிச்சாகணுங்கிறது கூட செட் ஆகாது. அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள 11 மணிக்குள்ள 10 மணிக்குள்ள 10ல இருந்து 11க்குள்ள. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம் வச்சுக்கிட்டு ஸ்பெசிஃபிக் இன்டென்ஷன்ஸ் நம்ம செட் பண்றோம் அப்படிங்கும்போது நம்மளால வந்து என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் திரும்ப 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 நம்ம வந்து ட்ராக்குக்கு வந்துக்க முடியும். நமக்கு என்ன பண்ணுங்கிற ஸ்ட்ராங் இன்டென்ஷன்னா இதுதான் பண்ண போறோங்கிற ஒரு தெளிவு அது வந்து ரொம்ப ஸ்திரமா இல்லாதப்ப என்ன ஆகும், நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் அலையடிக்குதோ அங்கங்கெல்லாம் போயிட்டு இருப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு டைரக்ஷன் செட் பண்ணும்போது அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆனாலும் இல்ல இல்ல நான் இந்த பாத்துக்கு தான் வரணும், நான் இங்கதான் போயிட்டு இருக்கேன், நான் இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கொண்டு வந்து நம்ம மைண்டை வந்து ஒரிஜினல் இன்டென்ஷன்ல வச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது இப்படிதான் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு இன்டென்ஷன் செட் பண்ணிக்கணும். நான் இதை தான் பண்ண போறேன் இன்னைக்குள்ள முடிச்சாகணும்னு வச்சுக்கணும். ஸோ நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆனா கூட அங்க போயிட்டு டக்குன்னு பேசிட்டு டக்குன்னு மீட்டிங் முடிச்சுட்டு டக்குன்னு விசிட்டர்ஸ்ட்டு சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப நாம என்ன நம்மளோட ஒரிஜினல் இன்டென்ஷனோ அதுக்கு வந்து திரும்ப திரும்ப கெட் பேக் ஆயிட்டே இருக்கணும். இப்படிதான் வந்து இந்த கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த ஹேண்டில் பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாத அனாயிங் விஷயத்த ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த ஃபன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதாவது வீட்ல இருந்து ஒரு கால் வருது, இந்த வாட்டர் கூலர் கான்வர்சேஷன், ஸ்டீம் லஞ்ச், இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய அட்வைஸ் இந்த புக்ல கொடுத்துருக்கேன், பட் ஆனா இந்த இந்த பர்டிகுலர் அட்வைஸ் அதாவது கண்ட்ரோல்ல இல்லாத பட் ஃபன்னு கீழே வர ஃபன்னு கீழே வர கிரிட்ல இருக்கிற வேலைகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவரு வந்து ரொம்ப சீரியஸா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். வேலைன்னு வந்து உடனே ரொம்ப இறுகி போய் ரொம்ப கோவமா இருப்பாராம். யாராவது இன்டராக்ட் பண்ணா நான் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது வந்து பேசினாங்க அப்படின்னா பயங்கர கோவப்படுவாராம். அவருக்கு இன்டரப்ட் ஆகிறதே ரொம்ப பிடிக்காது. ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹை என்ஜாயபிள் தி இன்டரப்ஷன் மட் பி, இப்போ நம்ம வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கோம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க ஆஃபீஸுக்கு வராங்க அப்படின்னா கூட அது கூட இன்டரப்ஷனா கோவம் தான் வரும். எவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்டா நமக்கு இருந்தா கூட அது என் ஒர்க்கை இன்டரப்ட் பண்ணுச்சுன்னா எனக்கு கோவம் தான் வரும். ஸோ அது வந்து அதனால வந்து இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான அட்வைஸா தான் இருக்கு. பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பிளஷரபிள் கண்ட்ரோலபிள் ஐ மீன் இந்த மாதிரி அதாவது இந்த ஃபன்னு கீழே வர ப்ரெஷரபிள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு என்ன பண்றாரு அப்படின்னா, டு ஆக்சுவலி அந்த மொமெண்ட் வரும்போது நம்ம அதை என்ஜாய் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, இப்போ ஃபோன் கால்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, டீம் லஞ்சஸ் அவாய்ட் பண்ணிட்டு, வாட்டர் தண்ணி குடிக்க போறோம்னா யார்ட்டையும் பேசாம திரும்பி வர்றது, இது 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 வந்து இது 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 வந்து நமக்கு இது இது நமக்கு ஹெல்ப் பண்றதை விட அந்த மொமெண்ட்டை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு நமக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக்கா நம்மளே ஒரு என்ன சொல்றது லைட்டன் அப் பண்ணிக்கிறதுக்கு, லைட்டன் அப் அப்படின்னா நம்மள நாமே வந்து ஒரு எந்து கொடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு அந்த மொமெண்ட்ல அதை வந்து நம்ம என்ஜாய் பண்றது தான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன். ஏன்னா வந்து இந்த டீம் லஞ்சஸையோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஐ மீன் நம்ம வீட்ல இருந்து ஒரு கால் வர்றதையோ இல்ல வந்து ஒரு ஒரு இடத்துல நடந்து போகும்போது ஒரு ஃப்ரெண்டு நம்மளை பார்த்து ஹாய் சொல்றதையோ இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா எங்க கால் வருது, இவங்க இங்க போனா ஹாய் சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு இன்டரப்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி டீம் லஞ்சஸ் போனா இவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது, நம்ம பீப்புளோட ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி யோசிச்சு அதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறது வந்து எந்த யூஸும் இல்லை. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயம் ஆனா என்ஜாயபிள் விஷயம் அப்படின்னா நம்ம சிம்பிளி அந்த மொமெண்ட்டுக்கு நம்மளோட டென்ஷன் ஆகி நம்ம எனர்ஜி, டைம், அட்டென்ஷன் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாம அந்த மொமெண்ட்டுக்கு அதை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பட் ஆனா பீரியாடிக்கலி நம்ம வந்து ஒரிஜினல் இன்டென்ஷனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஓகே இந்த டீம் லஞ்ச் முடிஞ்சோடனே நான் இதை பண்ணணும், டீம் லஞ்ச் முடிஞ்சோடனே அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரிஜினல் இன்டென்ஷனை நம்ம மைண்ட்ல வந்து நம்ம திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி முடிச்ச உடனே போய் நம்ம ஒர்க் கெட் பேக் பண்ண ஆரம்பிச்சுக்குவோம். அண்ட் இது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ட்ராப்ஷன்ஸ் எல்லாம் நம்மள வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. அடுத்து வந்து அதாவது இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா மோஸ்ட் யா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த நோ கண்ட்ரோல், இப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னாவே நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் நம்மளை ஏமாத்தோம். ஓகேங்களா?
ஆனா கிடையாது. ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க கூடிய குவாட்ரண்ட்ல இருக்கிற விஷயங்களை தான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு எஸ் ஆஃபீஸ் விசிட்டர்ஸ் வருவாங்க, கொலீக்ஸ் வருவாங்க, மீட்டிங்ஸ் இருக்கும், டீம் லஞ்ச் போவோம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள்னால மட்டும்தான் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற மனபிம்பம் இருக்கு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஆக்சுவலா நிறைய நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயத்தினாலதான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. அண்ட் இந்த கண்ட்ரோல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே அதை வந்து பதப்படுத்த முடியும், டேம் பண்ணிட முடியும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம கண்ட்ரோல் எடுத்து நம்ம சரி பண்ணி நம்ம டிஸ்ட்ராக்ஷன் நம்மள தடம்புரல வைக்காம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் போட்டிருக்காரு. ஓகே, இன்னைக்கு கண்டிப்பா உட்காந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. எடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் இதுதான். இந்த கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் ஆனா அன்னாயிங்னா டீல் வித் அண்ட் கெட் பேக் ஆன் ட்ராக். கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் ஆனா ஃபன் அந்த குவாட்ரண்ட்ல வருதுன்னா அந்த மொமெண்ட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் பீரியாடிக்கலி ரீகால் ஒரிஜினல் இன்டென்ஷன். கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டீல் வித் அஹெட் ஆஃப் டைம். இதுதான் சொல்யூஷன் நம்ம குரூப்ல போட்டிருக்கோம். ஓகே. இப்போ வந்து இவர் என்னன்னா 2 மோட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் சொல்றாரு. அதுல ஒரு மோட் ஆஃப் ஒர்க்கிங் மட்டும் நம்ம இந்த வாரம் பார்க்கலாம். அடுத்த மோட் ஆஃப் ஒர்க்கிங் அடுத்த வாரம் பார்க்கலாம். 2 மோட் ஆஃப் ஒர்க்கிங் என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட். ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நாம வந்து தட்டி தூக்கி வச்சுட்டு தனியா வச்சுக்கிட்டு ஃபுல்லா ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட்ல இருக்கிறது. ரெண்டாவது ரெகுலர் ஒர்க்கிங் மோட் விச் இஸ் ரெடியூஸ்டு டிஸ்ட்ராக்ஷன் ஒர்க்கிங் மோட். என்ன அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள நிறைய போக மாட்டோம். ஆனா வி வில் பி அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். மேனேஜபிள் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு ஆனா ரெகுலர் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு நான் ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம போன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு யாருமே நம்மள ரீச்சபிள் ஆக முடியாத ஒரு தனி ரூம்ல போய் கதவை கூட தட்ட முடியாத ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அமைதியா ஒரு ஃபுல் ஒர்க் பண்றது ஒரு டைப் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா? அது வந்து எதெல்லாம் நமக்கு ரொம்ப டீப் ஒர்க்கோ, எதுக்கு ரொம்ப கிரியேட்டிவிட்டி தேவைப்படுமோ, எது வந்து ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும், உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் தேவைப்பட்டு ஒரு 6 மாசத்துக்கு பிளான் பண்றது. ஸோ இந்த மாதிரி டீப் விஷயத்துக்கெல்லாம் அதை பண்ணலாம். பட் அதைவே ரூம்குள்ளேயே உட்காந்து பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ அது டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் ஒரு மோடு. அதை தாண்டி ரெகுலரா நம்ம வந்து பீப்புளோட தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து எப்படி மேனேஜபிள் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம டென்ஷன் ஆயிக்காம அதை எப்படி கண்ட்ரோல்ல மேனேஜபிள் நம்பரோட வச்சுக்கிறது, மேனேஜபிள் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸோட எப்படி அப்புறம் எப்படி ஒர்க் பண்றது, இதுதான். ஸோ ஒன்னு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட், ஒன்னு ரெடியூஸ்டு டிஸ்ட்ராக்ஷன் ஒர்க்கிங் மோடு. ஒர்க்கிங் வித் ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 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 நாள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில சமயம் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்ட்ட பேச வேண்டியிருக்கும், யார்ட்டையாவது டேட்டா கேட்க வேண்டியிருக்கும். ஸோ மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஃபோக்கஸ் ஒர்க் வந்து என்ன அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்குமோ, எவ்வளோ டீப்பா அந்த வேலைக்குள்ள போறோமோ, எவ்வளோ அட்டென்ஷன் நம்ம அந்த வேலைக்கு கொண்டு வர்றோமோ அவ்வளோ ப்ரொடக்டிவா நமக்கு அது அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து டீப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் இஸ் டீப் ஒர்க். ஓகேங்களா? ஆனா அது கொலாபரேட்டிவ் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டராக்டிவ் வித் அதர் மற்றவங்களோட பேசணும். நீங்க அவங்களுக்கு தேவையானப்ப நீங்க அவங்களுக்கு அவைலபிளா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா இப்போ வந்து இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க அவைலபிளா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு ப்ரொடக்டிவா மாறும் சுச்சுவேஷன். இப்ப நீங்க வந்து டீப் டீப் ஒர்க்ல இருக்கும்போது டீப்பா ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது ப்ரொடக்டிவ் வரும். நீங்க மட்டும் தனியா இருக்கும்போது தான் ப்ரொடக்டிவிட்டி வரும். இதே வந்து ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன் மோட்ல கொலாபரேட்டிவ் ஒர்க், அதாவது மத்தவங்களோட சேர்ந்து டீமோட சேர்ந்து ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ டீம் வந்து மத்தவங்களுக்கு அவைலபிளா இருக்குதோ, கேட்கிற குவரிஸ்க்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணி சால்வ் பண்ணி தராங்களோ அப்பதான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி கொலாபரேட்டிவ் ஒர்க்குள்ள போகும்போது நம்ம ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன் மோடுக்குள்ள போய்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உட்காந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். பட் நம்மளோட ஓன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபோன்லாம் தள்ளி வைக்கிறது, நம்மளோட ஃபோன் அலர்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறது, நம்மளோட ஓன் மைண்டுக்கு வர தாட்ஸ் எல்லாம் தனியா பேப்பர்ல எழுதுறது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பட் ஸ்டில்
மத்தவங்களுக்கு அவைலபிளா உட்காந்துட்டு இருக்கணும் ரெடியூஸ்டு டிஸ்ட்ராக்ஷனோட. ஆனா என்னன்னா பெரிய பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தட்டி விட்டுருவோம். எது வந்து நம்ம டோட்டலா எந்த வேலையுமே பண்ண விடாம திடீர்னு ஒரு 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 கால் வந்து நம்ம ஆஃபீஸ்ல கொலாபரேட்டிவ் ஒர்க் நம்ம ஒர்க் எல்லாத்தையும் விட்டு எந்திரிச்சு போறதுக்கெல்லாம் வந்து நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இல்ல இல்ல இன்னைக்கு இதான் பண்ண போறோம், அது இம்பார்ட்டன்ட்டா இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா லெட் இட் வெயிட் பண்ணட்டும், நான் அப்புறம் போய் அதை பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம தடம் புல்றதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டுட்டு கொலாபரேட்டிவ் மத்தவங்களுக்காக கொஞ்சம் அவைலபிளா இருப்போம். அவைலபிளா இருக்கும்போதும் மேஜர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம பாத்துப்போம். அவைலபிளா இருக்கும்னு சொல்லிட்டு போன் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன் மோட் இப்படிதான் ஒர்க் ஆகுது. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து எப்படி பிரேக் டவுன் பண்றீங்க ஃபோக்கஸ் ஒர்க்கையும் கொலாபரேட்டிவ் ஒர்க்கையும் நீங்க எப்படி எப்ப ஃபோக்கஸ் ஒர்க் பண்றீங்க, எப்படி கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களோட ஜாபை பொறுத்துன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேஜர் ஒர்க் வந்து கொலாபரேஷன்ல இருக்கும், மைனர் ஒர்க் தான் ஃபோக்கஸ் ஒர்க் இருக்கும். ஆனா இப்ப நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்க, நீங்க ஒரு அப்படிங்கிற கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த டைம் நீங்க ஃபோக்கஸ் ஒர்க்ல தான் இருப்பீங்க, 10% தான் கொலாபரேட்டிவ் ஒர்க்ல இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து உங்க வேலைகளை பொறுத்துக்கிட்டு ஓவரால் நீங்க எவ்வளவு கொலாபரேட்டிவ் ஒர்க்ல இருக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு ஃபோக்கஸ் ஒர்க்ல இருக்க வேண்டியிருக்கும், எப்பப்பெல்லாம் கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணா போதும், எப்பப்பெல்லாம் ஃபோக்கஸ் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து உங்க லைஃப் ஸ்டைலுக்கு உங்களோட ஒர்க் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. இப்ப அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 மோட்ல டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடுக்குள்ள ஃபர்ஸ்ட் பாக்குறோம். டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்குறோம். ஓகே. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட்ல என்ன அப்படின்னா உங்க ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரோலபிள் டிஸ்ட்ராக்ஷனை நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஹேண்டில் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவோம். ஓகேங்களா? அப்படி என்னன்னா அதாவது அதாவது இப்போ நம்ம ஒரு வேலையை பண்றோம், அந்த வேலையை விட இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம தூண்டுற அட்ராக்டிவான விஷயங்கள், பொட்டன்ஷியலி மோர் ஸ்டிமுலேட்டிவ் அட்ராக்டிவான விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம், தள்ளி போட்டுறோம். தள்ளி வைக்கும்போது நம்ம வந்து பிரெயினுக்கு வேற வழியே இல்லை, நீ வேலை தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை உருவாக்குறோம். ஸோ அப்படி உருவாக்கும் போது பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபோக்கஸ் மோடுக்குள்ள வரும். ஸோ இதுதான் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடோட டெக்னிக். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த கிரிட் ஃபர்ஸ்ட் போட்டிருப்போம், நான் இந்த வாட்ஸ்அப்ல உங்களுக்கு குரூப்ல போட்டிருக்கிற கிரிட்டை ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுல அன்னாயிங் ஆகட்டும் ஃபன் ஆகட்டும் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க, கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தையும் எழுதுங்க. கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த வந்து நம்ம சீக்கிரம் கெட் பேக் பண்ணணும். உள்ள போனாலும் இல்ல முடியாது நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரிஜினல் இன்டென்ஷன்ல வச்சுட்டு திரும்ப திரும்ப நம்ம ஒர்க்குக்கு வந்துட்டே இருக்கணும். கண்ட்ரோல் இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே சரி பண்ணிடணும். இப்ப வந்து நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு கண்ட்ரோல் இருக்கக்கூடியதெல்லாம் முன்னாடியே கண்ட்ரோல் எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு நம்ம பிரெயினுக்கு எதெல்லாம் ஆக்டிவ் இந்த பண்ணிட்டு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான கஷ்டமான டாஸ்க் விட்டுட்டு எதெல்லாம் நம்ம பிரெயினை அட்ராக்ட் பண்ணுமோ எல்லாத்தையுமே தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா பிரெயினுக்கு வர வழியே இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ் மோடுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோட டெக்னிக். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அது கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் பிளாக்கிங் ஆப்னு ஒன்று நம்ம போன்ல போட்டுக்க சொல்றாரு, போன்ல கம்ப்யூட்டர்ல. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சோசியல் மீடியா, அமேசானு, எது உங்களோட டைம் வேஸ்டர்ஸோ எதெல்லாம் உங்களோட ஒரு 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 மகத்தான பெரும் வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாதோ அது எல்லாமே வந்து பிளாக் லிஸ்ட்ல போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோசியல் மீடியா சைட்ஸ், அமேசானு, எந்தெந்த வெப்சைட் உங்க க்ரோத்துக்கு யூஸ் ஆகாம உங்க போன்ல இருக்கோ அதெல்லாம் பிளாக் லிஸ்ட்ல போகணும். அதுக்கு ஒரு ஆப் டிஸ்ட்ராக்ஷன் பிளாக்கிங் ஆப் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு என்னோட பர்சனல் தாட் என்னன்னா எதுக்கு பிளாக் லிஸ்ட்ல போகணும், அன்இன்ஸ்டாலே பண்ணிடலாம், தேவையானப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ அமேசான் வேணும் ஆர்டர் பண்றதுக்கு வேணும்னு நான் நினைச்சு வச்சிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலி ஒரு மாசத்துல ஒன்ஸ் தான் ஆர்டர் பண்றேன், விச் ஐ கேன் டூ இட் ஆன் த கம்ப்யூட்டர். ஸோ தேவையில்லாதெல்லாம் நீங்க டெலிட்டே பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் டியூரேஷன். இப்போ வந்து உங்களுக்கு நிஜமாவே வந்து எல்லா ஆப்ஸையும் பிளாக் பண்ண முடியாது. இப்போ கலை சார் பார்த்துக்கிட்டோம்னா நியூஸ் தான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல், அவர் ஃபுல்லா பிளாக்கே பண்ண முடியாது, டெலிட்டே பண்ண முடியாது. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா
ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு வந்து நம்ம இந்த சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸோட பேரும் பின்னாடி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து 2 மணி நேரம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடுக்குள்ள போறோம்னா 2 மணி நேரம் அந்த எல்லா ஆப்பையும் அது பிளாக் பண்ணிடும். அந்த அந்த 2 மணி நேரத்துக்குள்ள அந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபுல்லா போனையே ரீஸ்டார்ட் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். பிசிக்கலா உட்காந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து அது கஷ்டமா இருக்கும் நமக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், நேச்சுரலாவே அதை பண்ணாம உட்காந்து நம்ம என்ன வேலை பண்ணுமோ அதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதான் இப்போ வந்து ஃபோன் கையில இருக்கு, தள்ளி வச்சிருக்கோம், நம்ம கிட்ட இருந்து ஒரு 2 அடி தூரத்துல மட்டும் வச்சிருக்கோம். ஆனா நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடுக்குள்ள போறோமா அப்படின்னா போக முடியாது. 2 அடி தூரத்துல ஃபோன் ஆக்சசபிளா இருக்கும்போது தேவையில்லாம எடுத்து எடுத்து பார்க்க தான் சொல்லும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், ஃபோனை என்னென்ன ஆப்ஸ் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணி 2 மணி நேரத்துக்கு நம்ம ஓப்பனே பண்ண முடியாத மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம எடுத்து பார்த்தா கூட 2 மணி நேரத்துக்கு நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அப்ப வந்து வேற வழி இல்லாம நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடுக்கு நம்ம பிரெயின் போகும். ஸோ டோட்டலி இந்த நோ டிஸ்ட்ராக்ஷன், நத்திங், நோ நோட்டிபிகேஷன், டு நாட் டிஸ்டர்ப் மோடு, அதையும் மீறி நம்ம போன் எடுக்கிறோம்னா அந்த ஆப் எல்லாம் பிளாக் பண்ணுங்க அந்த 2 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அது ஒரு ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த போனை வந்து பக்கத்திலேயே வைக்காம டு நாட் டிஸ்டர்ப்ல போட்டு இன்னொரு ரூம்ல வச்சாகணும். அதை பார்த்தா நம்ம டெம்ட் ஆகி செக் கூட இதை எடுத்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு அது கொண்டு போய் பக்கத்து ரூம்ல வச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூணாவது என்ன அப்படின்னா, ஒரு காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வந்து இந்த காஃபி குடிக்கிற டைமை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 8 ல இருந்து 14 மணி நேரம் ஆகும் நம்ம காஃபி வந்து நம்மளோட பிரெயின்ல இருந்து, சாரி, நம்ம நம்ம சிஸ்டம்ல இருந்து, பாடி சிஸ்டம்ல இருந்து வெளியில போறதுக்கு. அதனால நீங்க ஒரு 8 ல இருந்து 10 மணி நேரம் இந்த டைம் எடுக்கிறதுனால தூங்க போகும்போதெல்லாம் காஃபி குடிச்சிடாதீங்க. அந்த டைம் கால்குலேட் பண்ணிட்டு ஒரு காஃபி குடிச்சுக்கோங்க. அப்ப வந்து பிரெயின் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்றாரு. அதுக்கப்புறம் நீங்க எங்க உட்காந்து ஒர்க் பண்றீங்கன்னு பாருங்க. உங்க என்விரான்மெண்ட்ல வந்து சவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா என்விரான்மெண்ட்ல இருக்கிற சவுண்ட் கண்டிப்பா நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ சத்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கோம்னா வெல் அண்ட் குட், நம்ம அது போட தேவையில்லை. பட் சத்தம் கொஞ்சம் வருதுன்னா கூட நம்ம நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்ஸ் போட்டுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேயா, இது வந்து இப்போ ஹோட்டல் ரூம்லயோ இல்ல தனியா ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இவர் அதை போடுறது இல்ல. பட் ஆஃபீஸ்லயோ ஒரு காஃபி ஷாப்லயோ ஒரு ஃபிளைட்லயோ எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நான் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்செட் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு வந்து திரும்பவும் ஒரு 3-4 கேள்வி கேட்கிறாரு. விச் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டீரைல் யுவர் ப்ரொடக்டிவிட்டி ஓவர் த கோர்ஸ் ஆஃப் அ டே? அதாவது ஒரு நாள்ல நம்மளோட ப்ரொடக்டிவிட்டிய எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தடம் புரள வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்றாரு. இன்னொன்னு, ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேக்குறாருன்னா, இதுல இந்த லிஸ்ட்ல எத்தனை விஷயங்களை நீங்க அப்ப கையோட உங்களால டிசேபிள் பண்ண முடியும், கையோட உங்களால வந்து அதை பிளாக் பண்ணி அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க ரவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்றாருன்னா, ரைட் அ குவிக் பிளான் அப்படின்றாரு. என்ன பிளான் அப்படின்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து உங்க டேபிள்ல உட்கார்றதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்க டேபிள்லயே வந்து உட்காராத மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்கிறதுக்கு ஒரு கைடு மாதிரி ஒரு குவிக் பிளான் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதையும் மீறி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம், நம்ம வந்து நம்ம ஏதோ ஒண்ணு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம் நமக்கு தெரியறப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, உட்காந்து யோசிங்க. எதனால நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனோம், எதனால இந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து நம்ம அலோவ் பண்ணோம், எப்படி நம்மளையும் மீறி இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்மள வேலை பண்ண முடியாம பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, எது அந்த டிஸ்ட்ராக்ஷனை காஸ் பண்ணுச்சு, எது வந்து ஒரு மூல காரணமா இருந்துச்சு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு நினைச்சுக்கிட்டு அதை வந்து டிசேபிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து அதை உங்க டேபிளுக்கு வர விடாம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு புது வெப்சைட் அவரு சொல்றாரு, அவரோட எக்ஸாம்பிள், ஒரு புது ஆப் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆப் வந்து என்ன வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா நான் அந்த ஆப்பையே சுத்தமா பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் அதை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்றாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சஜஷன்ஸ் ஃபார் கிரியேட்டிங் அ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மோடு சொல்றாரு. 619. சரி, இப்போ இந்த டிப்ஸ் இன்னொரு
20 மினிட்ஸ் மாதிரி போயிடும். போலாமா இல்ல நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாமா சார்? நெக்ஸ்ட் வீக் தான். ஓகே சரி. ஓகே சார், அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். மேடம் அந்த ஆப் ஏதோ சொல்றேன், நீங்க ஒரு 1 hour போனை சைலண்ட்ல போடலாம் அப்படின்னா. ஆமா, அந்த ஆப் வந்து இப்ப அது அடுத்த டாபிக்ல தான் வருது. என்னன்னா ஃப்ரீடம்னு ஒரு ஆப் நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புறேன் சார். கோல்டு டர்க்கி ரெஸ்கியூ